ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்னுடைய எலிகா ஹாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஹாபாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கவுண்டர் டாப்பில் குக் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது ரெண்டல் ஹவுஸ் அப்படின்றனால குக் டாப்பாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணி டைல்ஸில் கட் பண்ணி ஹாபாவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் இந்த மாடல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது 4 பர்னர் ஹாப். இந்த ஹாப் டைப் ஃபுல்லி ஆட்டோ இக்னிஷன் மெத்தட். அதுக்காக தான் நான் இந்த மாடலே நான் சூஸ் பண்ணேன். இதில் ஒரு பிக் சைஸ் பேட்ரி தான் கொடுத்துருப்பாங்க. டைரெக்டாக நம்ம சாக்கெட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஸ்விட்ச் சாக்கெட்டும் இருக்காது. இது ஒரு பேட்ரி மூலயமா தான் இந்த பெரிய ஒரு ஆட்டோ இக்னிஷன் ஃபுல்லாகவே ரன் ஆகுது. இந்த மாடல் லோட்டஸ் பர்னர் அப்படின்றது சொல்லுவாங்க. இதில் வாரண்ட்டி எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணுறேன், உங்களுக்கு வீடியோலேயே காமிச்சிருப்பேன். அந்த கிளாஸுக்கு 5 இயர்ஸ் கிளாஸ் அண்டு வால்வு இதெல்லாம் 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருப்பாங்க. 2 இயர்ஸ் இந்த பர்னருக்கு காம்பன்சேட்டிவ் வாரண்ட்டி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் இந்த நாபை டேர்ன் பண்ணும்போது ஹாப் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். எந்த ஒரு லைட்டருமே நம்மளுக்கு இந்த மாடலுக்கு தேவைப்படாது. சேம் 4 பர்னருக்குமே அதே மாதிரி தான். 2 பெரிய லோட்டஸ் பர்னர், அது போக 2 ஸ்மால் லோட்டஸ் பர்னர் கொடுத்துருப்பாங்க. லோட்டஸுங்கிறது அந்த மாடலோட நேம். இந்த பர்னரை சுற்றி இருக்க அந்த ஒயிட் பிளேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மற்ற அந்த பிளாக் பார்ட்ஸ் எல்லாமே கிளாஸ் மெட்டீரியல். அதே மாதிரி இந்த 4 பர்னர்ஸும் என்னென்னா காஸ்ட் அயர்ன் சப்போர்ட் இருக்கிற பர்னர்ஸ் தான். சரி, ஓகே, இப்போ என்னோடய ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ செப்ரேட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த பர்னர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மந்த்ஸ் மேலே ஆக போகுது. இதில் எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, பர்னர் நம்ம இப்போது பால் வைக்கிறோம், இல்லை குக்கரில் விசில் வைக்கிறோம் அப்படின்னா பால் காய்ச்சி கீழே சிந்தினாலும் சரி, இல்லை குக்கர்லேருந்து நம்மளுக்கு தண்ணி வழிஞ்சாலும் சரி, அது டைரெக்டாக அந்த ஆட்டோ இக்னிஷன் ஃபெயிலியர் ஆக்கிடுது. இதோட எனக்கு 2 தடவை நான் சர்வீஸ்க்கு கால் பண்ணி நான் அதை ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலி அது சிந்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆட்டோ இக்னிஷன் வேலை செய்கிறதில்ல. பர்னர் வாங்கினப்பே சொல்லியிருந்தாங்க எனக்கு எதுவுமே கீழே சிந்தவே கூடாது, அந்த பர்னர் மேலே எதுவுமே சிந்தக்கூடாது. உள்ளே நான் உங்களுக்கு ஒரு ஒயிட் இது மாதிரி காமிக்கிறேன். அதில் நம்மளுக்கு பாலோ இல்லை குக்கர்லேருந்து வர தண்ணியோ இல்லை எந்த ஒரு இதுவுமே லிக்விட் ஐட்டம் அதில் சிந்தவே கூடாது. இதுதான் எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி ஒன்று சிந்திருச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே நம்ம துடைக்கணும். அதுதான் இதில் இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நம்ம துடைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இந்த பர்னர் வாங்கி ஆனால் ஹை மெயின்டெனன்ஸ் தான். உங்களுக்கான நீடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இந்த பர்னர் வாங்கலாம். பட் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சிந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம துடைச்சே ஆகணும். அப்போ தான் அந்த கரை வரும். இல்லை அப்படின்னா ரொம்ப நாள் பட்டுச்சு அப்படின்னா கரை அப்படியே உள்ளே பிடிச்சிக்கும். நம்ம உடனடியாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்னர் லைஃப் லாங் சூப்பராகவே ஒர்க் ஆகும். என்னோடய மிஸ்டேக் தான், நான் பால் சிந்து விட்டது எல்லாமே. அதனால தான் சின்ன சின்ன கரைக அப்படியே பிடிச்சிருக்கும். அந்த ஒயிட் பார்ட் சொன்னேன் இல்லையா, அதான் அந்த ஸ்விட்ச். அது உங்களுக்கு நான் ஜூமில் காமிக்கிறேன், எப்படின்னு பாருங்கள். ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் கேஸ் வால்வு, அது கேஸ் வர்றதுக்கான நாப் இருக்கும். அந்த ஒயிட் பார்ட்டு அதுலேருந்து தான் நம்மளுக்கு ஆட்டோ இக்னிஷன் அந்த ஸ்பார்க் வரும். பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி நான் பால் ஒரு தடவை சிந்திட்டேன். அந்த கரை எவ்வளோ தான் நான் தொடச்சாலும் இன்னுமே அந்த கரை அப்படியே தான் இருக்குது. ரொம்ப நம்ம இந்த பர்னரை ஸ்டீல் ஸ்க்ரப்போ ஏதோ போட்டு தேய்க்கவும் கூடாது. தேய்ச்சிங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் விழுந்துடும். அதை நம்ம அப்புறம் லைஃப் லாங் அந்த ஸ்க்ராட்ச் அப்படியே தான் இருக்கும், மறையவே மறையாது. இது மட்டும்தான் இதில் எனக்கு டிஸ்அட்வான்டேஜே தவிர மற்றபடி பர்னர் 4மே சூப்பராக ஒர்க் ஆகும். எனக்கு பழைய நான் ஸ்டீல் பர்னர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை கம்பேர் பண்ணும்போது இதில் குயிக்காகவே எனக்கு குக்கிங் முடிஞ்சிரும். ஏன்னா 2 பிக் பர்னருமே நல்லா ஃபாஸ்ட்டாக எரியக்கூடியது. ஸ்மாலுமே எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். நான் பழைய பர்னர் ஸ்டீல் பர்னர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுக்கும் இதுக்கும். மற்றபடி ஹாப் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். அந்த மேலே இருக்க பிளாக் பார்ட்டு, அந்த கீழே இருக்க அலுமினியம்
மற்றபடி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். மேலே இருக்க இந்த பிளாக் பார்ட்டு ப்ளஸ் இந்த அலுமினியம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா கீழே, அது ரெண்டையுமே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வாஷ் பண்ணிக்கவும் முடியும். பட் ரொம்ப தண்ணி படக்கூடாது. என்னோடய சர்வீஸ் பர்சன் ஃபஸ்ட் டைம் எனக்கு அதாவது வந்து ஹாபை ஃபிட் பண்ணி கொடுக்குறப்ப அவங்க சொன்னது தண்ணி வந்து சுத்தமாக ஹாபில் படவே கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி ஹாப் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பட் வந்து மெயின்டெனன்ஸ் ஹையாக இருக்கும். வேணுங்கிறவங்க மட்டும் உங்களால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு நீடு இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா ஓகே. மற்ற பிராண்ட்ஸ்லேயும் வந்து அவைலபிள் இருக்குது. இதே மாதிரி ஹாப்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து உள்ள கன்சீல்டு கிடையாது. அதனால தான் இந்த ப்ராப்ளம்.